வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாடு மின் தடையில்லாத மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அச்சனி, வணக்கம். தமிழக அரசு சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகம் மின்தடை இல்லாத மாநிலமாக விளங்குவதாக பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக மின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மின்னகம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இது மாநில அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு இலவச தொலைபேசி எண்களும் தெரிவிக்கப்பட்டு அதன் வாயிலாக நுகர்வோர் தங்களுடைய குற்றச்சாட்டுகள், குறைகள் ஆகியவற்றை தெரிவித்து அதன் மூலமாக உடனுக்குடன் தீர்வுகள் காண்பதற்கு தமிழக அரசு சார்பில் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். மின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஆட்சி பொறுப்பேற்று 2021 முதல் 32,595 மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மின் நிறுவு திறன் திமுக ஆட்சிக்கு பிறகு 36,000 மெகாவாட்டாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2021 முதல் 3 ஆண்டுகளில் சுமார் 2 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மின் உற்பத்தியிலும் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் புனல் மின் நிலையத்தின் மூலமாக மின் உற்பத்தி 2021, 22 ஆகிய ஆண்டுகளில் மத்திய மின் ஆணையத்தின் இலக்கை விட 1660 மற்றும் 2261 மில்லியன் யூனிட்டுகள் முறையே கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழக அரசு சார்பில் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக பெருமிதத்தோடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய மின்கோட்டங்கள், புதிய மின் மண்டலங்கள் ஆகியவற்றை உருவாக்கி தொடர்ந்து மின்சாரத்துறை வளர்ச்சி பாதையில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள், குறிப்பாக 11,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உதவியுடன் 24 மணி நேரத்தில் மின் இணைப்புகள் சரி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பியது என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர்கள் இந்த அரசை மனதார பாராட்டி வருகின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் விசைத்தறியை பொறுத்தவரையிலே விசைத்தறி நெசவாளர்களுக்கு ஏராளமான பயன்கள், அதாவது 2 மாதங்களுக்கு 1,500 யூனிட்டுக்கு மேல் உள்ள மின் நுகர்வுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது எனவும் இது போன்ற பல்வேறு துறைகளுக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 3.11 லட்சம் தொழில் நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகள் மூலமாக பயனடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நூலகங்களுக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நூலகங்களுக்கான மின் கட்டணத்தை மானியமில்லா வீட்டு விகித பட்டியலில் கணக்கீடு செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 30% கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் தமிழ்நாட்டில் எங்கும் பல நூலகங்கள் பயனடைந்துள்ளன என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழக அரசு மின்சாரத்துறையில் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் தமிழக அரசு சார்பில் செய்தி குறிப்பு வெளியிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.